எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய 4th டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டியூட்டட் விடோ, ஷெட்யூல்டு ட்ரைப், ஸோ இவங்களுக்கு தானே வேகன்சி அப்படின்றது தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் உடைய கட் ஆஃப் நம்ம 10 மார்க் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோம் ஜென்ரலில் இருந்து. ஆனால் ஒரு 12 மார்க் வரைக்கும் 11 மார்க் வரைக்கும் கம்மியாக இருக்குது. 149 பிசியில் சில பேருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 138 சில பேருக்கு பிசி பிஎஸ்டிஎம்க்கு கிடைச்சிருக்குங்க. 11 மார்க் அப்படின்றது வித்தியாசம் அப்படின்றது இருந்தது. எதனாலனா ஜென்ரல் தமிழ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷோட டஃப்பாக கேட்டதுனால இந்த தமிழில் எழுதி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து க்ரௌடடாக இருந்தது டிஎன்பிசி ஆஃபீஸ். நார்மலாக நேற்றுலாம் வந்து 80 பேர் அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. ஸோ தமிழ் அந்த ஒரு 10 கேள்வி வித்தியாசமாக கஷ்டமாக கேட்டதுனால இங்கிலீஷில் 50 51 அப்படின்னு போட்டவங்க தமிழில் 40-41 அப்படின்றத போட்டிருந்தாங்க. ஸோ அதனால அந்த வித்தியாசம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. பிசிஎம்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி பிசிஎம்ல இருக்கக்கூடிய விமன்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே பிஎஸ்டிஎம் எல்லாமே வந்து ஓரளவு எல்லாமே காலி ஆயிடுச்சு. பாருங்க, ஜென்ரல் டவுன்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் எல்லாமே ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி பிசிலையும் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சி ஆல்மோஸ்ட் ஒரு 300 வேக்கன்சிஸ் போல் இருக்குது. இன்னும் கூட 270 இருக்குது. இது இல்லாமல் மற்ற வேக்கன்சியும் சிலது இருக்குங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் இப்போ சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஆர்டர் வாங்கிக்கிட்டு அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேட்குறீங்க. இப்போ பொதுவாக நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் சேருவோம். அது ஒன்றுத்துக்கும் பெருசாக உதவாது அந்த கிளாஸு, சரிங்களா? அப்புறம் டிகிரி வாங்கிட்டு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் சேருவோம். அதுவும் ஒன்றும் பெருசாக உதவாது. இது மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றுமே செய்ய வேண்டாம், போய் அந்த டியூட்டியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ டிஎன்பிசியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் தந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் தந்துடுவாங்க. அந்த ஆர்டரை வச்சு அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் இந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு காலிங் லெட்டர் வரும். அது உங்கள் வீட்டை தேடி வரும். ஒருத்தர் ஃபாரஸ்டர் எடுத்துகிட்டு நான் நேராக டிபார்ட்மெண்ட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு தபால் மூலியமாக உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடை தேடி வரும். அந்த அதை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற டேட்டில் அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்ட், நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்களோ அதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் சிவில் சர்ஜன் கிட்ட இருந்து ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணணுங்க. அதுக்கு இன்னும் ஒரு 2 monthsலேருந்து 3 months வரைக்கும் ஆகும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து சில டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும், ஒரு சில இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை உள்ளே போகிறதுக்கு டைம் ஆகலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் இந்த போஸ்டிங் எடுத்த எல்லாருமே என்கிட்ட ஒரு ஒரு 300-400 பேர் ஃபோன் பண்ணி இந்த எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற விவரம்லாம் கேட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 1க்கு படிக்கணும், டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் படிக்கலாம், சரிங்களா? ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து ஏடி எடுத்து, ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்து அப்புறம் டிஎஸ்பி ஆகி அப்புறம் டிஎஸ்பி, ஏன்னா நானும் அவரும் ஏடி குரூப் 1 ஒரு ஏடி எடுத்தப்ப குரூப் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒரு டிஎஸ்பி எடுத்து அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டார், இளம் பகவத்துங்க. ஸோ என்னன்னா, ஒருத்தரால் டிஎஸ்பி போஸ்ட்ல இருந்துட்டு ஐஏஎஸ்க்கு படிக்க முடியுது அப்படின்னா உங்களாலையும் படிக்க முடியும். எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இல்லை, நீங்கள் உங்களுடைய நேர மேலாண்மையை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களால் படிக்க முடியும். படிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து ஒரு 8-10 மணி நேரம் நேரத்தை தான் கேட்கும். மீதியான நேரத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வேலை அப்படின்றதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அரசாங்க அலுவலகத்தில் ரொம்ப கம்மியான நபர்கள் வச்சு நிறைய வேலைகள், நிறைய பப்ளிக்கை நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றக்கப்ப வேலையும் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு பயங்கரமாக நாலேஜ்லாம் இருக்கணுமா அப்படின்னா, நீங்கள் 10வது பாஸ் பண்ணி இருந்தாவே போதும். இந்த வேலைகளை செய்யறதுக்கான முழு திறமை அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். அந்த நேர மேலாண்மை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியுங்க. ஸோ நான் ஒரு ஜாயின்ட் கமிஷனர், அவர் கமர்ஷியல் டேக்ஸில் இருந்தார் ரொம்ப ஏர்லி பீரியடில். 2014 தான் நான் குரூப் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு அப்போ வரல. அப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், இன்னும் எத்தனை அட்டெம்ப்ட் இருக்குது குரூப் 1 அப்படின்னு கேட்டப்போ, இன்னும் 6 அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அப்போ எப்படியாவது போயிடலாம். ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் சொல்கிறாரு நம்ம இந்த அட்டெம்ப்ட்லேயே போயிடுவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும், நம்ம சாதிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருந்தவங்க.
அவங்களுக்கு தெரியும். இது உடனே நடக்கிற காரியம். கடுமையான உழைப்ப நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன ஆயிடும், நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே நீங்க ஒரு அன்றாட சூழ்நிலை, அன்றாடம் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நீங்க சிக்கிப்பீங்க. ஒரு சம்சாரியாவே மாறிடுவீங்க. அதுலருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மேலதிகாரி, நீங்க குரூப் ஒன் வாங்கி அவர பெருமைப்படுத்தணும்லாம் நினைக்க மாட்டாரு. ஸோ அவருக்கான வேலைய உங்ககிட்ட தள்ளி, அந்த வேலைய முடிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நெனைப்பாரு. ஸோ இதுதான் எல்லா ஆஃபீஸ்லயுமே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்க உங்க அலுவலகத்துல நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன். நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நெனைச்சு நீங்க அலுவலகத்துக்கு உள்ள போவீங்க. உங்கள போய் அட் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபைல தேடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஃபைல வந்து 3 நாள், 3 மாசம் தேடினாலும் கிடைக்காது. அது மாரி ஒரு இன்ஃபைனிட்டிவ் லூப்ல உங்கள சிக்க வைப்பாங்க. ஸோ அது மாரிலாம் நெறையவே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம எடுத்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு வரணும். இப்ப குரூப் ஒன் படிக்கணும், நான் யுபிஎஸ்சி போணும் அப்படின்றவங்க இப்ப நோட்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா, அதுக்காக ரொம்ப தீவிரமா படிங்க. இல்ல குரூப் ஒன் நான் இந்த அட்டெம்ப்ட் நல்லா பண்ணல. அடுத்த அட்டெம்ப்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ, அத நல்லா படிச்சு, நல்லா புரிஞ்சு, நல்லா ரசிச்சு படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குமோ, அத நீங்க குடுத்து பாருங்க. ஸோ அப்பயும் போயிட்டு நான் தமிழ்நாட்டுல யூனிக்கான ஆன்ஸர் எழுதப் போறேன் அப்படின்லாம் உட்கார்ந்துட்டு இல்லாம, அந்த நீங்க எழுதுற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 80% குவாலிட்டியோட இருக்கிற ஆன்ஸர இருக்கக்கூடிய 80% சிலபஸ நீங்க ரெடி பண்றதுக்கு பாருங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க 100% அப்படின்ட்டு ஒரு 10%க்கு மட்டும் வேலை செய்வாங்க. மீதி 90% சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ வைஸா நீங்க இந்த வொர்க்க ஃபுல்லா கன்டினியூவா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கனவு காண்ற இந்த குரூப் ஒன் பதவிக்கு, இல்ல யுபிஎஸ்சி பதவிக்கு உங்களால கண்டிப்பா உறுதியா முடியும். ஸோ எக்ஸாமுடைய எக்ஸ்பெக்டேஷன நம்ம மீட் பண்ணணும். இந்த காம்படிஷன்க்குள்ள நம்ம எப்பயுமே இருக்கணும். இப்ப அ அண்ணா நகர் ஹாஸ்டல்ல உட்காந்து 8 மாசமா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிற பசங்களோட நீங்க கம்ப்பீட் பண்ண போறீங்க. நீங்க அந்த நேரத்துல வேலை செஞ்சுட்டு, மீதி நேரத்துல தான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்றக்கப்ப, நீங்க என்ன எக்காரணத்த கொண்டு இந்த போட்டியில இருந்து வெளியில போயிடக்கூடாது. இப்ப நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்றோம் அப்படின்னா, உங்களுடைய நாலேட்ஜ் தான் அ உங்கள மத்தவங்கள விட ஈஸியா அணுக விடாம இந்த குதிரை புல்ல மேயிற மாரி மேய்ஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த திறமை தான் அவங்க கிட்ட இருந்து உங்கள தனியா பிரிச்சு வைக்கும். அந்த திறமைய வளர்த்துக்கோங்க. உங்க ஆஃபீஸோடைய ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்மென்ட் ரூல்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. சரிங்களா? எஸ்டாப்ளிஷ்மென்ட் ரூல் அப்படின்றது அ மொத்தமா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருக்கும். ஃபைனான்ஷியல் கோட்ஸ் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா படிங்க. ஆர்டிஐ எல்லாம் நல்லா பாருங்க. டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கேஸஸ் நல்லா பாருங்க. ஸ்கீம்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல ஜிஓஸ் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்க. இந்த நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நாலேட்ஜபிளா இருக்கலாம். ஸோ நாலேட்ஜபிளா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய வேலைய ரொம்ப எளிமையா பண்ணிறலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். நம்ம நமக்கு சம்பளம் தரக்கூடிய வேலைய நம்ம ஓரளவு பண்ணிட்டோம். அது இல்லாம நம்மளுடைய ஒரு பெர்சனலான ஒரு கோல் இருக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது குரூப் ஒன்னுக்கோ இல்ல யுபிஎஸ்சிக்கோ அத நோக்கி நம்ம ஈஸியா போயிடலாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு ரொம்ப ஈஸி. இந்த குரூப் 2 எக்ஸாம் நீங்க எழுதி பாஸ் பண்றீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு டீமா ஒரு 20, 30 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்றீங்க அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்பவே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லயே மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அதான் அந்த எக்ஸாம் முன்னாடி 1 வாரம் உட்கார்ந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாவே, கண்டிப்பா நம்ம போய் பாஸ் பண்ணிடலாங்க. ஸோ கரெக்ட்டா திட்டமிட்டு இப்ப வாங்குன பணிய தக்க வச்சுக்கிட்டு, அடுத்த பணிய எட்டி பிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸோ இந்த குரூப் 2க்கு 2ஏக்கு எங்களோட ரெகுலர் பேட்ச் அண்ட் டெஸ்ட் பேட்ச்லேருந்து பாஸ் பண்ணவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய ஆர்டர் காப்பி மட்டும் போட்டிருக்கோங்க. நெறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. அவங்க எல்லாருமே ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. இந்த டைம் வெளியிலேருந்து இந்த என்கொயரி பண்ணி இந்த போஸ்ட் செலக்ஷனுக்கான கைட்லைன் குடுத்ததுக்காக நெறைய பேர் வந்து ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ ஒருத்தவங்க ஃபோட்டோ கூட போடல. ஸோ இவங்க எல்லாருமே நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸு. டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், ரெகுலர் பேட்ச் ஆகட்டும், ஃபுல் டைமா உட்காந்து நீட்டா தெளிவா படிச்சு இந்த வேலைய இவங்க வாங்கியிருக்காங்கங்க. ஸோ இவங்களுடைய முழு முயற்சி இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. ஸோ எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ஒரு 1% இருக்கும். 99% இவங்களுடைய உழைப்பு மட்டும் தான் இருக்கும். இது ஒரு அகாடமியா எங்களுடைய பங்கு மட்டும் கிடையாது. எந்த அகாடமியும் சரி, ஸோ எவ்வளோ அவங்க பணம் வாங்குனாலும் சரி, நம்ம தான் நம்மளுடைய வேலைய செய்யணும். 99% வேலை நீங்க செய்யணும். ஒரே 1% வேலைய தான் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ற வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ நாங்க பண்ணதுல ஆல்மோஸ்ட் ஒரு 30 மெம்பர்ஸ் அப்படின்றது இதுல கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. அடுத்து வரும் வருஷத்துல இதுவும் அதிகமாகும். சரிங்களா?